ஹாய் காய்ஸ், நம்ம வந்து டைனமண்ட்ஸ் பார்ட் 3 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ட்ரெஷர் கேவில் ஒரு பேட்டில் தான் பண்ணோம். ஆனால் 4 எலைட்டு, அதாவது ஃபயர் எலைட்டு, தண்டர் எலைட்டு, அது மாதிரி சம்திங் இருப்பாங்கள்ல, அந்த 4 எலைட்டை தோக்கடிக்க சொன்னாங்க. நான் தோக்கடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஜோனிசாஸோட லெவலை பாருங்கள், 70. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய டைனமண்ட்ஸும் இருக்குது புதுசாக. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ண பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 2 போட்டிருப்போம். பார்ட் 2 ரொம்ப குட்டியாக இருக்கும் கைஸ், அதனால் பார்ட் 3 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பீடப்பாக பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா வந்து என்ன பண்ணுறது, இந்த வீடியோ வந்து 18 மினிட்ஸ் அப்படி போயிடுச்சு ஒரிஜினல் லென்த்து. ஆனால் நான் இதை வந்து உங்களுக்கு 12 மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவோட ஒரிஜினல் லென்த்து அதுதான், அவ்வளோ கம்மியாக விளையாடினேன். பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இவனை தூக்கடிச்சிட்ருக்கோம், போரிஸு. இவன் என்ன சொன்னான் தெரியுமா கைஸ், நான் வந்து எல்லாம் 4 எலைட்டாக தூக்கடிச்சோடனே அவன்கிட்ட போனோடனே என்ன சொன்னான்னா, முடிஞ்சால் என்னை தூக்கடிச்சிப்பார், முடிஞ்சால் இந்த லெவல் 50 போக்கிமான்ஸ் எல்லாம் தூக்கடிச்சிப்பாருன்னு சொன்னால். பாருங்க கைஸ், இந்த புது அட்டாக் செம்மையாக இருக்குது, இவனோட ஸ்பெஷல் அட்டாக்கு. இப்போ நம்ம வந்து ஏமிங் ஏற்றுக்கலாம். இருங்க, ஏமிங்கை குறைக்கிறேன், ஏமிங் ஏற்றுறேன். குறைச்ச அளவுக்கு ஏற்றலையா தம்பி, சிக்கு வேறு ஆகிட்டேன்னா. சரி அடிப்போம் அவனை. தண்டர் டைப்பு வாட்டர் டைப்போட பெருசு தானே, பார்த்துக்கலாம். ஆனால் பெருசு தான் நினைக்கிறேன், போக்கிமானில் பொறுத்த வரைக்கும் அது பெருசு தான். ஜைடோனிக்ஸா தம்பி, என்கிட்ட வந்து ஜோனி சஸ்ஸே இருக்குது. ஜோனி ரொம்ப சஸ்ஸாக இருக்கும், அந்த அளவுக்கு ஜோனி சஸ்லாம் இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட இது தான் இருக்குதா, இன்னும் நிறைய இருக்குது. யாருக்குன்னே பாய்சனா திரும்ப வந்து பாய்சன் பைட் போடுறாங்க ஐஸ். பரவாயில்ல, நம்ம தண்டர் பிளாஸ்ட் போட்டு அவனோட டிஃபென்ஸை குறைச்சிட்டோம். ஹரிக்கன் போட்டு நம்ம அட்டாக்கை குறைச்சிட்டான். இப்போ ஷாக் வேவ் கொடுத்து அவனோட டிஃபென்ஸை குறைச்சிருவோம். திரும்ப அவன் டிஃபென்ஸை எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நல்லது. திரும்ப நம்ம வந்து எலக்ட்ரிக் ஹரிக்கன் போடலாம், வின்னு. ஸோ கொஞ்சோண்டு எக்ஸ்பீரியன் இருக்குது, அதை வச்சு நான் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். நல்லா தான் போட்டி போடுற, நான் உன்னை போட்டி கேள்விப்பட்டதா உண்மை தான் போல். ஆனால் அடுத்த தடவை நான் மீட் பண்ணும்போது ஜைடோனிக்ஸோட எவால்வாக மீட் பண்ணுறேன், அது பேர் ஜோனி சஸ்ஸு. அது என்கிட்டே இருக்குதுடா, அதுவும் லெவல் 70 இருக்குதுடா. ஜோனி சஸ்ஸு எடுத்துன்னு வரான் நாங்கள். அது ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் போரிஸு. நாங்களாம் யாரா, இருங்க ஃபஸ்ட்டு இவனை சண்டை போடணுமா, எவனா சண்டை போட்டால் வந்து அடுத்த லெவல் போகிறதுன்னு பார்க்கலாம். இவன் தான் ஏடா பிக் ஃபேன் ஆஃப் போரிஸா. இப்போ பாரா, பிக் ஃபேன் ஆஃப் கிச்சுமானா மாத்திரண்டா. உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கியாடா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறியான்னு கேட்குறேன். கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கைஸ், இவன் இருக்கு கைஸ், இவனை வந்து வச்சு செய்யலாம். அப்படியே கைஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பைரோசார் நல்லா பேருடா, பாருங்க கைஸ், நல்லா தான் இருக்குது பேர், பரவாயில்ல இருக்கட்டும். சிக் பண்ணிட்டாங்க கைஸ். இன்னும் கைஸ் வந்தோடனே உடம்பு சரிலாம் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் டைப்பு நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ நம்மளும் ஐஸ் ஷீல்டு போடலாம், அப்போ தான் டேமேஜ் கம்மியாக வரும். பரவாயில்ல, டேமேஜ் கம்மியாக தான் வந்துச்சு. பாய்சனுக்குள்ளேயே பாய்சன் போடுறாங்க கைஸ். யாரா இவன், ஒன்றுமே யூஸ் இல்லைடா, அதில் நார்மல் பைட்டு மாதிரி தானே இருக்கும். பிளிசார்ட் போடலாம், இருங்க டிஃபென்ஸ் குறைச்சிட்டு. அதெல்லாம் இது போல் டிஃபென்ஸ் குறைச்சின்னா போயிடுது. பபுள் பஸ்ட்டு போட்டால் போதும் அவங்க காலி. இப்னோவா, இருங்க கைஸ் நம்ம டிஃபென்ஸ் ஏற்றிக்கலாம். இப்னோலாம் நம்மளால் தாங்க முடியாது பாஸ். இருங்க, பேக் ஃபயர் நினச்சேன்டா, பேக் ஃபயர் ஆகும்னு நினச்சேன்டா. ப்ளீஸ்டா எஸ் நினச்சேன் கைஸ். இதுதான் எங்கள் ட்ரிக்கு. டென்டக்கல் கிரிப்பு போடுறேன், என் மேலே படு. யோஸ் கைஸ், அவன் மேலே தான் பட்டுச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து இது வாயில் நுழையாத பேராக இருக்குது. லாஸ்ட்டில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கைஸ் இந்த மேங்கோரிக்ஸ் வந்து நல்லா போட்டி போடுறாங்க கைஸ். நல்லா போட்டி போட்டான், எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணான். இப்போ நம்ம ரேபிட் டிங்ஸ் அமுச்சுட்ருக்கோம், ரேபிட் டிக்ஸ். ஓகே, இப்போ நம்ம டைமண்ட் ரெயின் நல்லா தாங்க இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டைமண்ட் பைட்டு கொடுக்கலாம். ஐயோ சிக்காக இருக்குமே, என்ன கைஸ் வந்தோடனே எல்லோரும் சிக் பண்ணிடுறானுங்க. எங்கள் டைமண்ட் ஸ்க்ராட்ச் அதில் டிஃபென்ஸ் குறைச்சிட்டோமா. இவன் யாராங்க, டகா ரிங்ஸு. என்னது டகா ரிங்ஸ்னால் என்னது, எனக்கு ஒன்றுமே புரியல. இருங்க டைமண்ட் பிளாஸ்டர், எய்மிங் காலி. எய்மிங் காய்ச்சி என்ன பிரச்சனை, அவன் லெஜெண்ட் போக்கிமானாச்சே, அவனுக்கு எய்மிங்லாம் வரும். டைமண்ட் ஸ்க்ராட்சு எனக்கு தெரியும், டிஃபென்ஸ் குறையும்னு. ஸோ ஷேடோக்லா
ஓகே ஹரிகன், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டே இருங்க கைஸ், ஒரே அடியில் போட்டி முடிச்சலாம். சடக்கலாம். விடுங்க பா வரலையா? இருக்கிறதே ஒன்று தான், லைஃப்பை வந்து உரியறது. அது நம்ம உறிஞ்சி முடிச்சாச்சு. என்னது இது? முடிச்சிட்டோம். இவன் என்னது? ஓகே, இப்போ நம்ம வேறு டைனமண்ட்ஸ்லாம் மாற்றலாம். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். போரிஸ் தான் என்னோடய ஹீரோ, அவன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறா. இப்போ நம்ம வேறு ஒரு தப்பு பண்ணிட்டோம். அது என்ன தப்பு பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஆனால் என்னதுன்னு தப்பு பண்ணோன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஷார்க்கு, நான் வந்து எருமை மாடு. ஷார்க்கு விசஸ் எருமை மாடு, எது ஜெயிக்க போகுதுன்னு தெரில. வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஹீட் போட்டோம், பாய்சன் குதிச்சு. இப்போ பாருங்கள், ரேஜ் ஆகிட்டேன். இப்போ பாய்சன்லாம் போயிடுச்சு. பாருங்க கைஸ், மூளையை நீ ரேஜாவை ஈரா காலி கைஸ். ஐயோ இதுனது காய்ஸ், என்ன காய்ஸ், ஷார்க்கு போயிட்டு இது வருது. இது பேர் என்னது? பீட்டில். பச்சை கலர் பீட்டில். என்ன காய்ஸ் இது? வண்டு பச்சை கலர் வண்டு. ஆனால் நம்மளது வந்து அவுட் ஆகிடுச்சு. நம்மகிட்ட வேறு ஒன்றே தான் இருக்குது, அதை நோட்டீஸ் பண்ண மறந்துட்டோம். ஐயோ, அதில் வேறு சிக்கு வேறையா? இவங்கிட்ட வேறு ரேஜ்லாம் இல்லையே. நம்மகிட்ட ரேஜ் ஃபுட் இருக்கு, யூஸ் பண்ணலாமா? வேணாம் விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தனே ஒரு ஹெச்பி கொஸ்டான். ரேஜா குறைகிறேன் போ. என்னது கம்புல், என்னோட 8 லெவல் அதிகம் கைஸ். என்ன கைஸ் பண்ண போகிறேன் நான்? போடுறா கோல்டன் பீமு. ஐயோ கோல்டன் ரிவைவ் பண்ணுறா. ஐயோ கைஸ் எனக்கு நான் தோக்க போகிறேன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணுறேன் கைஸ். இப்போ நான் எனக்கு வேறு வழி தெரில. ஹீல் ஸ்ப்ரே ஹுய்யா. இப்போ பாருங்கள், அடிக்கிற பாருங்கள். பைட் கடி அவனை. டிஃபென்ஸில் குறை. ஸோ கைஸ், நம்ம மோசியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோக்குள்ளே. அவனை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இது டைனமண்ட்ஸ் பார்ட் 3. போன தடவை பார்ட் 2 பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தோக்கடிக்க போகிறோம். அடிச்சிட்டோம். இவ பேர் ஜெனி. என்ன பேர்? ஜெனி. அப்போ நல்ல பேர் தான் கைஸ். நோ ஹேட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நத்திங். இவன் யார் என்ன சொல்கிறான்? டார்க் எலைட்டு ஸோ பிரிட்டி. என்னது டார்க் எலைட்டு ஸோ பிரிட்டி? யாரா இவனுங்க போய்த்து வர பசங்க? இவனை தான் கைஸ் ஃபஸ்ட்டு தோக்கடிக்கிறோம். ஏரா ஜோனி சஸ்ஸேரா. ஜோனி ரொம்ப சஸ்ஸாக இருக்கிறோன்னேரா. இவன் எடுக்கலாமா? பாருங்க கைஸ், இவனெல்லாம் பார்த்தோன்னா பழைய ஞாபகங்கள் வருது. இவன் தான் நம்ம ஃபஸ்ட்டு போக்கிமானு. டைனமன்னு. என்ன அது? அபிலாஷை எல்லாம் மறந்து போகுது. அபிலாஷை பார்த்தீங்கன்னா எதை அவாய்ட் பண்ண தெரியல. இவங்களுக்குலாம் வெயிட்டான போக்கிமான் தான் எடுத்துன்னு வந்தோம். வெயிட்னா இது இந்த என்னோடய பவர்ஃபுல் போக்கிமான்ஸு. இருங்க கைஸ், என்னோடய பவர்ஃபுல்லஸ்ட்டு செகண்ட் பவர்ஃபுல்லஸ்ட் அனுபோல்ட்டு. ஃபஸ்ட்டு இவனை அனுப்புவோம். ஃப்ளோமிகோனோ. அவன் பேர் ஹெல்போர். நல்ல பேர் தான், ஹெல்போர். ஸோ கைஸ் வாங்க, இப்போ நான் இவனை தோக்கடிக்கலாம். ஆனால் நம்மளை விட அதிக லெவல் தான். சிக்காக்கிட்டோம், பரவாயில்ல. அதாவது சிக்குனா அவனை வந்து உடம்பு சரியில்லாமல் பண்ணிட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோசி படித்து என்ன ரோப்ளாக்ஸ் தான் கைஸ் மோசிக்கு ரொம்ப பிடிக்கும். ரோப்ளாக்ஸில் ஆச்சு வீடியோ சொல்லுங்கள் கைஸ், அப்போ தான் அவன் பண்ணுவான். அவன் தான் ஒத்துப்பான். அவனுக்கு ரொம்ப ஸ்டீல் பிராண்டட் தான் வேணும்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஸ்டீல் பிராண்டட் ரொம்ப பிடிக்கும். பிரான்ஸ் இப்போ நம்ம வந்து அவனை அடிக்க போகிறோம். பிரான்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போகிறதுக்கு முன்னாடி ரேஜ் ஆகிட்டோம். பிரான்ஸ் நம்மளுக்கு வெறி வந்துருச்சு. அவனுக்கும் வெறி வந்துருச்சு. வெறி வந்து அவனும் அடிச்சிட்டான். அவனும் நம்மளை அடிச்சிட்டான். இப்போ நம்ம பவர்ஃபுல் போக்கிமான் எடுத்துனான். வா இவனை வச்சு போட்டி முடிக்கிறேன்டா. இருங்கடா. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பிளாஸ்ட் தான் கொடுத்துக்குன்னு இருக்கும். ஐயோ யாரா இவனுங்க? நம்மளை உடம்பு கைஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உடம்பு சரியில்லை தான் வருது. எல்லோரும் உடம்பு சரியில்லாத மாதிரி தான் பண்ணுறாங்க. ரேஜ் வந்துச்சுன்னா பார்க்கலாம் கைஸ். நம்ம இந்த லேசர் ரைஸை கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம அதுக்குள்ளேயே கொடுத்துட்டோம், ஏன்னா வந்து முடியல. ஸோ இப்போ ரீசார்ஜ் யூஸ் பண்ணலாம். இருங்க, ரீசார்ஜ். ஓகே, ரீசார்ஜும் நல்ல அபிலிட்டி தான் கைஸ். இப்போ நம்ம அதை கன்ஃபியூஸ் பண்ணலாம். இருங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே தெரில, ஏதோ நல்லா நிற்கிற மாதிரி தான் தெரியுது. தண்டர் பஞ்ச் குடிக்கிறா. ஸ்பார்க் குக் அட்டாக்கு.
இதா ஹரிக்கன் வாங்கிக்கோ. காலி ஃப்ரெட்ரிக்கு வாடா. ஃப்ரெட்ரிக்கா நீ? ஃப்ரெட்ரிக்கா என்ன பண்ணுற நீ? இவன் யார்? இவன் தான் கோமாளி. என்னது ஐஎம் ஸோ என்ன டார்க் லைட்டு? அட பாவி, ஐயோ மீண்டும் மீண்டுமா? என்னடா புதுசாக கிளம்பி வரீங்க? எங்கேருந்தா வரீங்க நீங்களாம்? கைஸ் இங்கே நம்மக்கிட்ட 35 கேட்சஸ் இருக்குது. அதை மாதிரி போகலாம் கைஸ். ஏன் கைஸ் இப்போலாம் வரானுங்க? பம்புக்கின்னு வெள்ளப்போ. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணுவோம். ஸ்னார்க்கி இது நம்மக்கிட்ட, இதோட எவால்யூஷனாக நம்மக்கிட்ட இருக்குது. போ யூனா இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ரைட்டு, இவங்க நம்மக்கிட்ட இருக்கான். ரைட்டு. ஏய் சும்மா இந்த ஆடை போட்டு சாவடிக்கிறானுங்க. இது என்ன உருவானே தெரில. இது எனக்கு வேணவே வேணாம். இவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரிப்பு, அதாவது இவங்ககிட்ட ட்ரிப் இருக்குது. இல்லைடா ஒரே அட்டைக்கு எப்படி ஆகிட்டான்? பிடிச்சிடலாம். கச்ச 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 கச்ச. இல்லை ஐயோ பிடிக்கலையா? என்ன கைஸ் இது? இருங்க கைஸ் இப்போ பிடிக்கலாம். மொச்சக் 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 மொச்சக். வந்துடுச்சு கைஸ், வந்துடுச்சு. வாங்க. ஐயோ எவ்வளோ எக்ஸ்பீரியர் இருக்குது பாருங்க கைஸ். ஸோ நம்ம டீமில் புது ஆள் சேர்ந்துட்டான். இவன் எவால்வ் பண்ணுறான். இவன் பேர் என்ன இப்போ? அது வால்டோர்க். நல்ல பேர் தான்ப்பா. ஸோ இப்போ பார்த்துக்கலாம். என்னது இது? ஸ்லக்கு ஏதோ ஒரு பேர் நம்ம வேணாம். அது பைன் பார்க்கறது நல்லா இல்லை. வெள்ளப்போ வேறு ஏதாச்சும் வேறு. இது நல்லாயிருக்கு. இதை பிடிக்கலாம். வாங்க இதை வாங்கிக்கோ. ஐயோ பிடிச்சிட்டாங்க கைஸ். என்ன சிக்காக்கிட்டான்? சிக்காக்குற நீ செத்துறாதரா ப்ளீஸ். செத்துறாதரா. போக்கிபால்குள்ளே என்னோட இது கேட்சருக்குள்ளே வந்துடா. அப்போ வந்துட்டாங்க கைஸ். இன்னும் ஒரே ஒரு டைனமன். போக்கிமான் வாயில் போக்கிமானே வருது. ஃபஸ்ட்டு இதை எவால்வ் பண்ணுறோம். நல்ல பேர். இப்போ என்ன சர்ஃபெண்ட்? நல்ல பேர் தான். 300 வேணும். என்கிட்ட 53 தான் இருக்குது. என்னது ஆடு பார்க்கணும். இல்லைனா உண்மையான காசு கொடுக்க சொல்லுவானுங்க. யாரும் ஸ்னார்க்கி வெளில போட. வேறு ஏதாச்சும் வேறு புதுசாக. இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குடா மோன்பா. யாரா நீங்கள்? இது பார்க்கறது நல்லாயிருக்கு. பேண்டிங்கி பிங்கியில் நடுவில் ஆண்டு போட்டால் பேண்டிங்கி. இது என்னது கைஸ்? ஸோ கைஸ் நம்ம இதையும் வெற்றிகரமாக பிடிச்சாச்சு. ஓகே இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 300 வேணும் இது எவால்வ் பண்ணுறதுக்கு. விடுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ட் 4 வேணும்னா இந்த வீடியோக்கு 10 லைக்ஸ் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கிச்சு. பாய். மறக்காமல் அடுத்த வீடியோவில் 10 லைக்ஸ் கொடுங்க. பாய்.